இதுக்கு முழு காரணமும் நான் தான். என்ன மன்னிச்சிரு மயிலு, ப்ளீஸ். அம்மா என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கக்கா. மயில உன்னதான் கேக்குறேன், என்னன்னு சொல்லு. அம்மா ஏன் அப்படி செஞ்சாங்க சொல்லு. ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில ஜீவா சரி என் கழுத்துல தாலி கட்டிட்டாருக்கா. நீயும் ஜீவா சரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? சார் என்ன புதுவமணி ஜீவா கல்யாணம் என்ன பேசிட்டு இருந்த? மயிலு ஜீவா சர கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம் சார். என்ன சொல்ற மணிமேகலை? மயிலுக்கு கல்யாணம் எப்ப நடந்தது? அவையே நம்ம யாரையும் கூப்பிடல. ஏதோ ஒரு சூழ்நிலையில திடீர்னு தான் உங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கும் போல. அவளுக்கு என்ன சூழ்நிலை, அவ எப்படி ஒத்துக்கிட்டான்னு எனக்கு விளக்கமெல்லாம் சொல்லல. அவங்க அம்மாக்கு இப்பதான் விஷயமே தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு அதை சொல்லாம வேற மறைக்கிறியான்னு அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்களாம். இப்ப அவங்க 2 பேருக்கும் தங்குறதுக்கு ஏதாவது வீடு இருக்குமான்னு கேக்குறா. திருட்டு கல்யாணம் பண்ண ஜோடிக்கு யார் வீடு தருவாங்க? பொண்ணு திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா பெத்த அம்மா துரத்தி அடிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? சார், மயில் பண்ணது திருட்டு கல்யாணம் இல்ல சார், அவசர கல்யாணம் வேணா சொல்லுங்க. இங்க பார், நீ வார்த்தையை மாத்தி போட்டா அர்த்தம் மாறி போயிருமா? பெத்தவங்களுக்கு தெரியாம ஒருத்தி கல்யாணம் பண்ணா அதுக்கு பேர் திருட்டு கல்யாணம் தான். சார், திரும்ப திரும்ப அந்த வார்த்தையே சொல்லாதீங்க சார். என்ன நடந்துச்சுன்னு நமக்கு முழுசா தெரியாது. என்ன வேணா நடந்துட்டு போலையபடி பெத்த அம்மா கிட்ட கூட சொல்லாம ஒருத்தி கல்யாணம் பண்றானா அது தப்பு இல்ல? ஐயோ சார், தப்புதான் சார். ஆனா மயில் மனசறிஞ்சு அதை கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டான். தன் அம்மா மேல அவ அவ்வளவு அன்பும் மரியாதையும் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்டவே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கானா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் சார். சின்ன வயசுல இருந்து வளர்த்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி பெரியவங்களாக்குற ஒரு அம்மா அப்பாவுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு தெரியாது. வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு அவங்க மனசு என்ன பாடுபட? சார் சொல்றது சரிதானே மணிமேகலை? நம்ம எல்லாருக்கும் மயில பிடிக்குங்கிறது வேற. அதுக்காக அவ செய்யற எல்லாத்தையுமே சரின்னு ஏத்துக்க முடியாதுல்ல. ஆமா மணி, மயில் மேல நம்ம எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தோம். அவ போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. வேலை பார்க்காம என்ன ஒண்ணு கூடி அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறீங்க? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸா? நீங்க போற சத்தத்துல என்னால வேலை பார்க்க இல்லாட்டி வேலை பார்த்துருவீங்க. அது ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தோம். சரி, அப்படி உலகமோ பிரச்சனை என்னது? இது உலகமாக பிரச்சனை இல்லைங்க ஆண்டவரே. இது ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு பெண் போலீஸோட பிரச்சனை. பெண் போலீஸா? இவ இல்ல, அது இல்லவே இல்ல. ட்ரைலர் ஓட்டா மரியாதை என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்லுவோம்ல, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? முதல்ல ஐயா, நம்ம புதுமணி ஜீவாவை திருட்டு கல்யாணம் பண்ணிட்டா. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னாச்சுங்க ஆண்டவரே? புதுமணி தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னதும் நீங்க இவ்வளவு சாக்காகி உங்களுக்கு வேற கை தவறுது. அது வேத்துருச்சுல, அதான் கிளாஸ் ஸ்லிப் ஆயிடுச்சு. நமக்கு வேண்டப்பட்டவங்க தப்பு செஞ்சாதான் இப்படி எல்லாம் நடக்கும். கிளாஸ கீழே போடுறது, அப்படியே ஜர்க்கு வர்றது, இதெல்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன். உங்களுக்கும் புதுமணிக்கு ஆகாது, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த ஜர்க்கு? பரமர, இந்த ஆராய்ச்சியில இப்ப தேவையா? மயிலுக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது வெறும் வதந்தியா கூட இருக்கலாம்ல. இல்லைங்க ஆண்டவரே, இது வெறும் வதந்தி இல்லைங்க. புதுமணி தான் பழைய மணிக்கு போன் பண்ணி இந்த தகவலை சொன்னதே. ஆமா சார், அவங்க அம்மாவுக்கு இன்னைக்குதான் விஷயம் தெரிஞ்சு கோபத்துல அவளை அடிச்சு வீட்டு விட்டு வெளியே துரத்தி விட்டுருச்சு. போறதுக்கு போக்கிடம் இல்லாம அவளும் ஜீவாவும் கோயில் இருக்காங்களாம். நீ தெளிவான பொண்ணு நான் நினைச்சேன். நீ ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு அவசரப்பட்ட? அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ற அளவுக்கு உனக்கு என்ன அப்படி நெருக்கடி வந்தது? என்ன ஆண்டவரை யோசிக்கிறீங்க? இல்ல, அந்த பையனுக்கு மயிலு மேல விருப்பம் இருக்குன்னு அரசல் பரசலா எனக்கும் தெரியும்.
ஆனா மயில் எப்பவுமே அம்மாவோட கனவு வைராக்கியம் அதை பத்தியே தானே நம்ம கிட்ட எல்லாம் வாய்க்கிட்டே பேசுவா. அம்மாவையே ஏமாத்திட்டு அவ எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணான்றதான் என்னால நம்பவே முடியல. எல்லாம் காதல் படுத்துற பாடு ஆண்டவரே. மனம் 10 செய்யும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி காதல் மனச கரைய செய்யும், பெத்தவங்களை மறக்க வைக்கும், கூட பிறந்தவங்களை தூக்கி எறிய வைக்கும். உள்ள இருக்கிற காதலாலதான் புதுமணி இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சிருக்கா. அவளோட திருட்டு கல்யாணம் உங்களுக்கு வேணா அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா அதுல எனக்கு எந்த ஆச்சரியம் இல்ல. இந்த புக்கே பையன் இருக்கான்ல, கார்ல ஆளை ஏத்திக்கிட்டு ஊரை சுத்துறதுக்கு போல புதுமணி பின்னாடியே சுத்திட்டு இருந்திருப்பான் இருக்குது. அப்பவே இதெல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் தெரியாம நடக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் இதுதான் சாக்குன்னு வள வளன்னு பேசிட்டு இருக்காங்க. போய் வேலையை பாருங்க. நான் வளவளன்னு பேசுறேன், உனக்கு வேற தனியா சொல்லுமா போயா. சரிங்க சார். மணி சார் அவங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்காங்க? சார் கோவில்ல இருக்காங்க போன சார். போட்டு உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சார் எதுக்கு சார்? என்னது? ஒண்ணும் இல்ல சார், வர சொல்றேன். மயில் கிட்ட இப்பயே பேசுறேன் சார். புதுமணி ஏதாவது சொன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு. இப்ப என்னமோ ரொம்ப பொங்கறாரோ, எதுக்கும் நான் இத மைண்ட்ல போட்டு வச்சுக்கணும். கிடைக்கல மயில். எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயுமே கேட்டு பார்த்துட்டேன். நம்ம அவசரத்துக்கு உடனே வீடு கிடைக்காத போல இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க சார், மணி அக்கா கிட்ட பேசிருக்கோம்ல, அவங்க மூலமா ஏதாவது ஏற்பாடு ஆகுதான்னு பார்க்கலாம். மயில் மணி மேலதான் கூப்பிடுறாங்க, பேச. ஹலோ சொல்லுங்கக்கா, வீடு ஏதாவது கிடைச்சதா? இல்ல மயில, நான் உன்னை அதுக்காக கூப்பிடல. நான் உன்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தத பரமன் சார் கேட்டுட்டாரு. கரெக்டா அவரு கேட்டப்போ சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அத குருமூர்த்தி சாரும் கேட்டுட்டாரு. சார் உங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கூப்பிடுறாரு. என்னாச்சு மயிலும்? நீ ஜீவா சாரை கூப்பிட்டுட்டு உடனே ஸ்டேஷன் கிளம்பி வா. அக்கா சார் எதுக்குக்கா என்ன கூப்பிடுறாரு? ஆம், எனக்கு ஒழுங்கா தெரியல மயிலு. நீங்க கிளம்பி வாங்க, நம்ம எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். மயிலு என்ன யோசிக்கிறேன்? சாருக்கு சின்னதா ஒரு விஷயம் கிடைச்சாலே என்னை எப்படி நோக்கடிக்கிறதுன்னு தான் பாப்பாரு. இப்ப நான் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வேற தெரிஞ்சிருச்சு. அதை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண போறாரோன்னு டென்ஷனா இருக்குக்கா. இங்க பாரு மயிலு, கல்யாணம் பண்ணிக்கிறது உன் பர்சனல் விஷயம். அத பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. அப்படியே ஏதாவது பேசினாலும் நீ அதை ஒண்ணும் பெருசா எடுத்துக்காத. சார் என்னதான் உனக்கு டார்ச்சர் பண்ணாலும் சில சமயம் அவர் உனக்கு நல்லதும் செஞ்சிருக்காரு. இப்ப கூட நீ தங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யதான் கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படியெல்லாம் தோணலக்கா. அவர் மனசுல வேற எதையும் வச்சுக்கிட்டுதான் எங்களை கூப்பிடுறாரு போல. எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியாம நீ பாட்டுக்கு நெகட்டிவா எதுவும் யோசிக்காத. நீ முதல்ல ஜீவா சாரை கூப்பிட்டுட்டு கிளம்பி வா. சார் கூப்பிட்டு நீ வராம இருக்கிறது நல்லா இருக்காது. சார் என்ன சொல்றாருன்னு கேப்போம். ஏதாவது வம்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அப்புறமா என்ன செய்யலாம்னு பாத்துக்கலாம். சரிக்கா, நாங்க வரோம். சரி மயிலு. மயிலு என்னாச்சு மயிலு? மணி மேல என்ன சொன்னாங்க? குருமூர்த்தி சார் நம்ம 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாராம். அவர் எதுக்கு நம்மள கூப்பிட்டாரு? தெரியல சார். ஏன் எதுக்குன்னு அங்க இருந்தே பேசிட்டு இருக்காத, நீ உடனே கிளம்பி வா. எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம்னு அக்கா சொல்றாங்க. ஆமா மயிலு, அதுவும் கரெக்ட் தான். நாம இங்கேயே உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய போறோம்? எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியாம நாம எதுவும் குழம்பிக்க வேண்டாம். அவர் என்னதான் சொல்றாருன்னு நேர்ல போய் பார்க்கலாம் மயிலு. அங்கதான் அழகன்னும் மத்தவங்களும் இருக்காங்கல்ல, அவங்களையும் நாம நேர்ல பார்த்து வீட்டை பத்தி விசாரிப்போம். நம்ம ஒரே இடத்துல இருந்துட்டு வீடு தேடினா நமக்கு கிடைக்காத மயிலு. நாமளா தேடி அலைஞ்சாதான் நமக்கு வீடு கிடைக்கும். நீ வா, கிளம்பலாம். வா மயிலு. வா.
விஷயத்திலும் கரெக்டா இருக்க மயில் தான் கல்யாண விஷயத்துல மட்டும் இப்படி ஒரு தப்பு பண்றாரு. இது நடந்திருக்கவே கூடாது. மயில ஐபிஎஸ் ஆகி பார்க்கணும் நான் இந்த கொஞ்ச நாளா தான் ஆசைப்படுறேன். ஆனா சுசீலா 20 வருஷமாவே இந்த கனவை சுமந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. மயிலு செஞ்ச காரியத்தினால எனக்கே இப்படி வலிக்குதுன்னா சுசீலாவுக்கு எப்படி வலிக்கும்? இவ்வளவு பெரிய வேதனை சுசீலா எப்படி தாங்கிக்கிட்டான்னு தெரியல. மயிலு அவங்க அம்மாவுக்கு செஞ்சது ரொம்ப பெரிய துரோகம். அந்த துரோகத்துக்கு சுசீலா கொடுத்த தண்டனை சரிதான். இதுல முழுக்க சுசீலா பக்கம் தான் நியாயம் இருக்கு. மயிலுக்கு என்ன ஏற்பாடு பண்றோன்றத பத்தி அப்புறம் பாத்துக்குவோம். முதல்ல அவ இங்க வரட்டும். அவன் மேல ஒரு அப்பனா என்னால வெளிப்படையா கோவத்தை காட்ட முடியாது. ஆனா ஒரு அப்பனோட கோவத்தை மயிலுகிட்ட காட்டியே ஆகும். அப்பதான் என் மனசு ஆறும். வாங்க, புது மாப்பிள்ளை புது பொண்ணு. உங்க கல்யாணம் முடிஞ்சதுன்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம். புது பொண்ணு மாப்பிள்ளை வந்திருக்கிறீங்க. ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தா துப்பாக்கி தான் இருக்குது. அப்புறம் புதுமண தம்பதிகளை ஆரத்தி எடுத்து வர வைக்கிறதா முறை. ஆனா இது முறையில்லாம நடந்த திருட்டு கல்யாணம் தானே. அதனாலதான் எந்த ஃபார்மாலிட்டிஸ் வேண்டாம்னு விட்டுட்டோம். சார் அவங்களே நொந்து போய் வந்திருக்காங்க சார். நீங்க வேற ஏன் சார் அவங்கள வெறுப்பேத்துறீங்க? வெறுப்பேத்துல பழையமணி புது அம்மணி வேலையில ஜாயின் பண்றப்ப பட்டாசு எல்லாம் போட்டு மாலை போட்டு பரபரப்பா வரவேற்பு கொடுத்தோம்ல. கல்யாணமாய் வந்து நிக்கிறான், நம்ம கண்டிக்காம இருக்கிறோம், அவங்க ஃபீல் பண்ண கூடாதுல்ல. அதான் இந்த அளவுக்கு விளக்கு கொடுத்த. அது ஒரு தப்பா? என்ன பேசிட்டு நீங்க? நான் சொல்றது உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது உனக்கு? உன் அம்மா உன் மேல எவ்வளவு பெரிய கனவு வச்சிருந்தாங்க, எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் குடி தோண்டி போச்சுட்ட. பாடுபாங்க. பாருமையிலே உங்க அம்மா வாட வச்சுட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்துருவியா? அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு நாளாவது ஒரு நாள் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? அவங்க வைத்திருத்திலே உன் வாழ்க்கையை அழிக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்ட்டீங்க? காதல் ஜோடி புறாக்கள் வந்திருக்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் மயிலு, வாழ்த்துக்கள் தம்பி. என்ன அப்படி பாக்குற? திருட்டுத்தனமா நடந்தாலும் கல்யாணம் தானே. அதுக்கும் வாழ்த்து சொல்லிதானே ஆகணும். மயிலு, நான் உன் கல்யாணத்துக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல. இனிமே நீ எந்த காலத்துக்கு ஐபிஎஸ் ஆக முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டல, அதுக்கும் சேர்த்து தான் சொன்னேன். நம்ம சவால்ல நீ எப்படியும் தோத்து போயிடுவேன்றது உறுதியாயிடுச்சு. நான் சவால்ல தோத்து போவேன்றத அதுக்குள்ள நீங்க எப்படி சார் முடிவு பண்ணீங்க? தங்கமயில் ஐபிஎஸ் ஆக வேண்டிய நீ எப்ப மிஸ்ஸஸ் ஜீவா ஆனியோ அப்பவே எல்லாம் முடிச்சு போச்சு மயிலு. முன்னெல்லாம் வாய திறந்தாவே என் கனவு தான் முக்கியம், வைராக்கியம் தான் முக்கியம் பேசியே என் கழுத்த இருப்ப. எப்ப அதெல்லாம் மறந்துட்டு காதல் தான் முக்கியம், என் சந்தோஷம் தான் முக்கியம் கழுத்துல தாலி ஏத்திருக்கியோ அப்பவே உன் கனவு கலைஞ்சிருச்சு மயில. சார் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க கல்யாணம் இப்ப நடக்கல. 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆனா
நாங்க இது வரைக்கும் புருஷன் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை கூட பேசிக்கிட்டதும் கிடையாது, அந்த நினைப்போட இருந்தது கூட கிடையாது. இப்ப கூட அவ டார்கெட்டை நோக்கி தான் சார் ஓடிட்டு இருக்கா. நானும் அவளுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கேன். யாருக்குமே உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இத்தனை நாளா நீங்க 2 பேரும் நடிச்சிட்டு இருந்தீங்களா? அதுதான் இப்ப எல்லாம் சேர்ந்து வெளியே வந்துருச்சு. இனிமே எதையும் மறைச்சு வாழணுன்ற அவசியம் கிடையாதுல்ல. IPS படிக்கணும்னு உன் புத்தி சொல்லும், ஆனா மனசு குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை காட்டும். புத்திக்கு மனசுக்கு நடுவில் நடக்கிற போராட்டத்துல கடைசியில மனசுதான் ஜெயிக்க போகுது. காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு IPS ஆக வேண்டிய மயில கையில குழந்தையோட உனக்கு பொண்டாட்டிய சேவகம் பண்ண வச்சல நீ. இல்ல சார், மயிலு கண்டிப்பா எக்ஸாம் முடிச்சு IPS ஆபீசர் ஆவா. அது நடக்காம நாங்க வாழ்க்கை ஆரம்பிக்கிறதா இல்ல. நிறுத்துற அவன் நாடகத்தை. அவன் IPS ஆகிறதுதான் உன்னோட லட்சியம்னா இந்த கல்யாணம் நடந்திருக்கவே கூடாதுடா. லட்சியம் பெருசுன்னு அவளும் இவளை ஜெயிக்க வச்சே தீருவன்னு நீயும் பெருசா என்கிட்ட வந்து வாய்கடிய பேசுனீங்கல்ல, அதையெல்லாம் மறந்து எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அது அவங்க அம்மாவுக்கு தெரியாம அப்படி என்னடா அவசரம் உனக்கு? மயிலுக்கு இல்ல எந்த பங்குமே இல்ல சார். சூழ்நிலை காரணமா தான் நான் இவ கழுத்துல தாலி கட்டுற மாதிரியே ஆயிடுச்சு. முதல்ல உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? வேற பொண்ணை கட்டிக்க சொல்லிட்டால, இவனும் அதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டால. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவளோட சம்மதம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டுறது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமாடா? இப்ப மயில் உன் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட உன்னை உள்ள தூக்கி போட்டு மிதிச்சின்னு மிதிச்சிருவோம். ஜாக்கிரதை. என்னாச்சு ஆண்டவர் உங்களுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே கல்யாணம் ஆச்சுன்னு சந்தோஷப்பட்டீங்க, இப்ப இவ்வளவு கோபப்படுறீங்க? பரமரே, எனக்கு மயிலுக்கு இருக்கிற பிரச்சனை வேற. அத நான் தனியா டீல் பண்ணிக்குவேன். அதுக்காக இவன் இவளோட வாழ்க்கையோட விளையாடுறத என்னால ஏத்துக்க முடியாது. இந்த ராஸ்கலுக்கு இவளோட கனவு லட்சியம் எல்லாம் என்னன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இவ கழுத்துல வடிகட்டாயமா தாலி கட்டியிருக்கானா, அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். மயிலும் அதுல விருப்பப்பட்டு அந்த தாலியை ஏத்திருந்தா நான் இதுல தலையிட்டுக்கவே மாட்டேன். இவ வேண்டான்னு சொல்லியும் அந்த தாலியை இவ கழுத்துல கட்டியிருக்கானா, இவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். வாழ்க்கையோட எப்படி வேணா விளையாடலாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற திமிர்ல தானே இவன் இப்படிலாம் பண்ணியிருக்கான். சார் இல்ல சார், இவனை மாதிரி ஆளுகள் எல்லாம் சும்மா விடக்கூடாது. லாக்அப்ல உள்ள போட்டு தோலை உரிக்கணும். அப்பதான் இவனுக்குன்னு இல்ல இன்னொருத்தனுக்கு இது ஒரு பெரிய பாடமா இருக்கும். மயில இவன் தான் புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டான்னா உனக்கு அறிவில்ல? தாலி கட்ட வரும்போது நீ சுதாரிச்சிருக்கணும்ல, இல்ல அவன் கட்டின தாலி அப்பவே கழட்டி எரிஞ்சிருக்கணும்ல. ரெண்டுமே செய்யாம மரம் மாதிரி நின்று இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு கனவு லட்சியம் எதுவும் வேண்டாம், இந்த காதல் கண்ணாவி போதும் நினைச்சல. கழுத்துல தாலி ஏறினதுமே குடும்ப வாழ்க்கைக்கு ரெடி ஆயிட்டியோ, அதனாலதான் அதை கலட்டி போட மனசு இல்லாம அலைய. நீ இப்படி நடமாடுறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா உன்னை பெத்த உன் அம்மாவை பத்தி யோசிச்சு பாத்தியா? அவ லட்சியத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? அவ ஆசையை நினைச்சு பாத்தியா? உனக்காக உன்னை IPS ஆக்கிறதுக்காக உங்க அம்மா வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கான்னு நீ தானே சொன்ன. அதுக்கு பதிலா அவங்களுக்கு நீ என்ன பரிசு கொடுத்திருக்க தெரியுமா? இத்தனை வருஷ காலமா உன்னை
உன்னை ஐபிஎஸ் ஆக்கணுங்கிற கனவோட தானே அவங்க வாழ்ந்தாங்க. அந்த நம்பிக்கையோட தானே இன்னும் இருக்காங்க. அந்த நம்பிக்கையை கொல்றது அவங்களே கொல்றதுக்கு சமம்.